ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பங்குனி உத்திரம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிற ஒரு சிறப்பான நாள். ஆனால் நமக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு உத்திர நட்சத்திரம் தான் கணக்கு. சில நேரம் பௌர்ணமி சேர்ந்து வரும், சில நேரம் நமக்கு அது தனியாக வரும். அந்த வகையில் இந்த மாதம் நமக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது. பங்குனி உத்திரம் நமக்கு 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறோம். இறை திருமணங்கள் நடக்கின்ற அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த வருஷத்துடைய கடைசி பண்டிகை தான் இந்த பங்குனி உத்திரம். கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் அவதரித்த நாள், மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள், ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்தா அவரும் அவதரித்த நாள். இது எல்லாமே ரொம்ப புண்ணியம் தரும் தினம். இறை திருமணங்கள் நடந்தேறிய தினம். பெருமாள் தாயாருக்கு, சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு, இந்த மாதிரி நந்தி கல்யாணம்னு ஒன்று இருக்குது. அது இந்த பங்குனி மாதம் வருகிற புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கிற விஷயம். அது திருமழப்பாடியில். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாம் குலதெய்வ பூஜை செய்வது சிறப்பான பலன்களை தரும். அந்த குலதெய்வ பூஜைகளில் நாம் கல்யாண உற்சவங்கள் நடந்தால் அங்கே போய் கலந்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இந்த பங்குனி உத்திரமானது பார்த்திங்கன்னா எல்லா சிவா வைணவா எல்லா ஆலயங்களிலுமே ஒரு 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. தேர், தெப்பல், ஊர்வலம், திருமண விழா அப்படின்னு ரொம்ப வைபோகமாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மா சரஸ்வதி கல்யாணம்னு எல்லா சுவாமிகளுக்கும் கல்யாணம், திருக்கல்யாணம் அன்னைக்கு நடந்தேறும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஒரு வாசகம் உண்டு. இதெல்லாம் காண்பது புண்ணியம் தரும். முதல்ல புண்ணியம் இருந்தால்தான் இதை அத்தனையுமே நாம் காண முடியும். கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் உற்சவத்தில் 63 உற்சவம் இது மாதிரியெல்லாம் ரொம்ப பிரசித்தியாக நடக்கும். இதில் முத்தாய்ப்பாக ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் முருகனுக்கு இந்த பங்குனி உத்திர திருவிழா ஒரு 12 நாள் உற்சவமாக நடக்கும். தேர் திருவிழா, தேமதுர தமிழ்நிலே திருப்புகழை பாடி பாத யாத்திரையாக மக்கள் சாறை சாறையாக வருவாங்க. மஞ்சள் உடை, பச்சை உடை, காவி உடை, அது மாதிரி அவரவர்கள் வழக்கப்படி காவடி எடுத்துக்கொண்டு ஒரு 48 நாள் விரதம், சபரிமலைக்கு இருக்கிற மாதிரியே மாலை அணிந்து, சில பேர் 21 நாள், 11, 9 இல்லை அன்னைக்கு மட்டும் ஒரு 3 நாள் விரதம், அந்த மாதிரி அவரவர்கள் வழக்கப்படி இதையெல்லாம் செய்வாங்க. திருவாரூரில் ஆழித்தேரோட்டமும் இந்த டைமில் தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் கைகூடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நாம் எப்படி செய்யலாம், நாம் என்ன செய்யலாம், வீட்டிலிருந்து என்னபடி எளிமையாக செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாலை எழுந்து நீராடி நீர் பூசி நாம் குல வழக்கப்படி ஆடை தரித்து முருகனுக்கு ஒரு 2 நெய் தீபமோ இல்லை அகல் தீபமோ போடலாம். முருகனுக்கு பிடித்தமான பாடல்களை எல்லாம் பாடலாம். இந்த விஷயத்துக்காக இருக்கிறோன்னு சங்கல்பம் செய்து கொண்டும் நாம் வீட்டிலிருந்தும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயங்களையும் நாம் இந்த வைபவங்களை இந்த விஷயத்துக்காக ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அவர்கள் செய்ய முடியாவிட்டால் கட்டாயம் அவர்கள் பெற்றோர்கள் செய்யலாம். இல்லை சகோதர சகோதரிகள் கூட இதை செஞ்சுக்கலாம். அன்றைக்கி மாலையில் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே கல்யாண வைபவம்னு நடக்கும். அது முருகன் திருக்கல்யாணமாகவும் இருக்கலாம், பார்வதி பரமசிவன் கல்யாணமாக இருக்கலாம். எங்கே கல்யாணம் நடக்குதோ அங்கே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அடுத்த உற்சவம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நமக்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு திருமண விழா நடக்கும். அதற்கு நாம் என்ன விரதம் எப்படி இருக்கலாம்? விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப நீங்கள் இருந்துக்கோங்க. சைவமாக இருக்கிறது கட்டாயம். இப்போ நீங்கள் காலையில் குளிச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உங்களால் முடிந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்கள். மாலையில் போய் கோயிலில் இதில் கலந்துக்கோங்க. கட்டாயம் தாம்பூலம்
மங்கள பொருட்களில் தாம்பூலம் கொடுக்கணும். இதை பற்றி நிறைய பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப எளிமையாக சுருக்கமாக இதில் சொல்கிறேன். வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், தாளிச்சரடு முக்கியம். அதோடு ஏதான ஒரு ஸ்வீட்டு, ஒரு லட்டு, கல்யாண விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கொடுக்கறதுனா லட்டு கொடுத்தா சிறப்பு. இல்லையா கற்கண்டு, அதில் ஏதாவது ஒன்றில் ஒரு சாக்லேட் கூட போடலாம். அது உங்களுடைய வசதி. போட்டு மஞ்சள் நிற பையில் இதையெல்லாம் வைத்து 21/9 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் இந்த கோயிலில் நடக்கிற இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு வருகிற நல்ல ஒரு பழுத்த சுமங்கலியாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இல்லாமல் நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே இந்த தாம்பூலங்களை தயார் பண்ணி அதோடு ஒரு தேங்காயும் சேர்த்து வைத்து உங்களால் முடிந்தால் வஸ்திரம், ப்ளவுஸ் பிட்டோ என்னவோ முடிஞ்சால் வைங்க. இல்லைன்னா இந்த மஞ்சள், குங்குமம், சரடு, வெத்தலை பாக்கு, பூ இது போதும். வர்றவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ கொடுத்து வீட்டிலேயே ஒரு 3 சுமங்கலியாவது குறைந்தபட்சம், நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா அப்படி கூட இது செய்யலாம். எங்களுக்கு ரொம்ப வயசாகிடுதும்மா, 90 வயசாகிடுது, கோயிலெலாம் நடந்து போக முடியலன்னு, இருக்கிற இடத்துல இருந்தே முருகான்னு கூப்பிட்டா தமிழ் கடவுள் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான்னு பெயர் அவனுக்கு. அதனால் வீட்டிலேயே இருந்து திருப்புகழெல்லாம் படிங்க. கந்த சஷ்டி, சண்முக கவசம், நிறைய முருகனுடைய பாடல்கள் இருக்குது. அதையெல்லாம் நாம் பாடி மகிழலாம். முடியாதவங்க, தெரியாதவங்க முருகா என்று அவனை நினைந்து உருகி அந்த நாளில் நாம் நினைக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே எல்லாரும் கல்யாணம் அப்படின்னா ஒரு பெரிய குதூகலம், சந்தோஷம் இருக்கும். அதனால் அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோடு முருகன்கிட்ட போய் நாம் என்ன கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவாராம். முருகன் இல்லை, சிவபெருமானோ பெருமாளோ தாயாரோ யாராக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்தமான சில உணவுகளையே நாம் படைக்கிறதோ இல்லை ஸ்லோகங்கள் சொல்கிறதோ அதெல்லாம் கூடுதல் பலன்களை நமக்கு தரும். அதனால் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த திருமண வைபவங்கள்லாம் வருடத்துக்கு ஒரு தடவை நிறைய இறை திருமணங்கள் அன்னைக்கு நடந்தேறிய நன்னாள். அதனால் அன்னைக்கு எல்லாரும் போய் இந்த திருமண வைபவங்களில் கலந்துக்கோங்க. அதையெல்லாம் பார்த்துக்கலாம். நாம் டிவியில் கூட பார்த்துக்கலாம். போக முடியாதவங்களுக்கு முடிந்தவங்க கட்டாயம் போய் பார்க்குறது நல்லது. இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கட்டாயம் பங்குனி உற்சவம் அன்னைக்கு, உத்திரவ நட்சத்திரத்தன்னைக்கு இந்த திருக்கல்யாண வைபவங்களை எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடை பெறுகிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.